மர்மதேசம். ஐயா, காசி அம்மாக்கு என்னாச்சு? மணிக்கம், அம்மாக்கு என்னாச்சு? ஐயா, கொலகார பாவி, அம்மாவை கொன்னுட்டேடா. ஐயா, உன்னை பெத்த பாவத்துக்கு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாடா. எஸ்விஎஸ் பைய சூரிய பிரகாஷ், வஜ்ரவேலு, குமாரசாமி பிஏ லோகு, அனிதா, இப்போ எஸ்விஎஸ். இவங்கெல்லாம் எதுக்காக கொலை பண்ண? இவங்கெல்லாம் உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? இன்னும் யாரையெல்லாம் கொலை பண்ணி எங்களை களங்கப்படுத்த போற? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு நாங்கள் கண்ட பலன் இதானா? ஒருத்தரை வளர்த்தா மட்டும் போதுமா? அவன் மனசை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஆசைகள் நிறைவேற்ற வேணாம். எனக்கா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்ககிட்ட வர்மக்கலை கத்துக்கணும் நான் எவ்வளவு தடவை கெஞ்சிருப்பேன். ஆனா நீங்க எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லை, நான் அவசரக்காரன்னு சின்ன வயசுல தட்டி கழிச்சிட்டீங்க. 4 பேர் முன்னாடி என்னை எத்தனை தடவை கேவலப்படுத்திருக்கீங்க தெரியுமா? வர்மக்கலை மேல எனக்கு இருந்த ஆர்வத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்காம கடைசி வரைக்கும் என்ன முட்டாளே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? உங்ககிட்ட வர்மத்தை கத்துக்கிட்டு நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்ச ஆசையில மண் அள்ளி போட்டீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம எம்பிஐ எனக்கு வர்மக்கலையை சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலும் நீங்க தான் எனக்கு குரு. உங்களுக்கு அப்புறம் இந்த வனத்துக்கு வாரிசு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்ககிட்ட என்னதான் உண்மையா இருந்தாலும் அது நடக்காது தெரிஞ்சு போச்சு. அப்பதான் எம்பி பொன்னமரம் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. உலகத்திலே தலை சிறந்த வர்மானியா உன்னை பிரபலப்படுத்துறேன்னாரு. கூடவே இந்த வனத்துக்கு வாரிசாக்குறேன். இந்த புனிதமான வர்மக்கலையை கத்துக்கிட்டு நீ கொலைகளை தானடா பண்ணிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கொலைகள் கிடையாது, நன்றி கடன். இந்த கொலையெல்லாம் நான் பண்ணலன்னா வர்மக்கலை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்களா? நிதானமே இல்லாத உனக்கு எப்படா வர்மக்கலையை சொல்லி கொடுக்க முடியும்? நிதானம் இல்லைன்னா சொல்லி திருத்த வேண்டியதானே. அதுதானே ஒரு அப்பா ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை மறந்துட்டீங்களே. அதுக்கு பதிலாக திட்டி திட்டி என்ன முட்டாளாக்கிட்டீங்க. வர்மத்து மேல விருப்பம் இல்லாத காசுக்கு சொல்லி கொடுக்க நினைச்சீங்க. விருப்பப்பட்ட என்ன ஒதுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நல்ல கலைகள் அழிஞ்சு போறதுக்கு காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க தான். ஏன்னா உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்ப எனக்கு அந்த வர்மம் தெரியும். உங்களுக்கு அப்புறம் இந்த வனத்துக்கு நான் தான் வாரிசு. இந்த வர்மக்கலையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறேன். நீ எல்லாருக்கும் வர்மத்தை சொல்லி தரது இருக்கட்டும். முதல்ல போலீஸ்ல போய் சரணடைஞ்சு உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்க. நான் ஏன் சரணடையணும்? இந்த கொலைகள்லாம் நான் தான் செஞ்சேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரணடையத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இல்ல, இந்த வனத்துக்கும் வர்ம கலைக்கும் நான் தான் வாரிசாகணும். வளரி, நீ எனக்கு வேணும் நான் வாரிசா இருக்கலாம். ஆனா வர்மக்கலை அறகுறையா கத்துக்கிட்ட நீ அதுக்கு என்னைக்குமே வாரிசா இருக்க முடியாது. வளரி, 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 வளரி. ஐயா, ஐயா வேண்டாயா, வேண்டாயா. இவன் உன் அண்ணன் வளரி இல்லை. வர்மக்கலைக்கு நம்ம வம்சத்துக்கும் என்னைக்கும் மாறாத களங்கத்தை உண்டாக்கினவன். காசி, என்னாச்சு வளரிக்கு? ஐயா வளரிய வர்மத்தால அடிச்சு கொண்டுட்டார். பாடி தொடக்கூடாது. ஆசானங்க, ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்க, ஃபார்மாலிட்டிஸ் கவனிங்க சீக்கிரம். மிஸ்டர் பாலு, பாடி முதல்ல மார்க் பண்ணிடுங்க. ஆசான், என்ன நடந்தது? அன்வர், எம்பி பொன்னம்பலம் பேச்சை கேட்டு எஸ்விஎஸ் மக சூரிய பிரகாஷ், வஜ்ரவேலு, குமாரசாமி பிஏ லோகு, அனிதா எஸ்விஎஸ் எல்லாரையும் வளரி தான் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இதை தெரிஞ்ச என் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டான். தப்பிச்சு போன அவனை நான் தான் பூமராங்கால் அடித்து வர்மத்தால் கொலை பண்ணினேன். அவசரப்பட்டுட்டீங்களே ஆசான். அவன் தான் கொலைகாரன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அரெஸ்ட் பண்ணலாம் தான் வந்தோம். அதுக்குள்ளே எப்படி பண்ணிட்டீங்களே? நான் தெய்வமாக மதிக்கிற வர்மக்கலையை பயன்படுத்தி கொலைகளை பண்ணி அதுக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டான். இதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. என்னை நீங்கள் கைது பண்ணலாம். ஐம் டாக்டர் வித்யா. அன்வரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்குறது டாக்டர் வித்யா வந்திருக்காங்க. போங்க. என்ன வித்யா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? இல்லை அன்வர், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் லீவ் போட்டிருக்கேன். வீட்லேயும் இருக்க முடியல. உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆசானோட ஃபேமிலிக்கு ஏற்பட்ட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்துருச்சுல்ல? தப்பான ஒருத்தனால அந்த குடும்பம் எப்படி செதறி போயிடுச்சு. தெய்வீகமான வர்மக்கலையை வளர்க்க நினச்ச ஒரு குடும்பமே அழிஞ்சு போனதை நினச்சா எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. நேத்து காசி வீட்டுக்கு வந்திருந்தான்.
ஆசான ஜெயிலில் போய் பார்த்துருக்கான். அவர் வனத்தை காலி பண்ணிடுன்னு சொன்னாராம். காசி எப்படி இருக்கான்? அவனை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கு அன்வர். வனத்தை காலி பண்ணிட்டு எங்கே போகிறானா? ஹாஸ்டலுக்கான். நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், எங்கள் வீட்டில் வந்து தங்க சொல்லி. என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்கிறான். குமாரசாமி அவர் வீட்டில் தங்க சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட சொன்ன பதில தான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கான். நம்மளை மீட் பண்ணுறதே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எங்கே தங்கினா நிம்மதியாக இருக்குன்னு நம்புறானோ அங்கேயே தங்கட்டுமே வித்யா. அதை இடிக்க போறாங்கடா, வேணாம்னு சொல்லுடா மனுஷா. டேய், கலரி வர்மம்னு வீர விளைஞ்ச மண்ணுடா இது. இந்த இடத்த மண்ணோட மண்ணாக்க போறாங்கடா. டேய், எதுவுமே நிரந்தரம் இல்லடா, எல்லாமே மாறிடும். வாமா, இது சாதாரண இடம் இல்லம்மா, கோவில்மா கோவில். இடிக்க போறாங்கம்மா. நல்ல கலையும் நல்ல மனிதர்களும் வாழ்ந்த இடமா இது. இடிக்க வேண்டான்னு சொல்லுமா, இடிக்க வேண்டான்னு சொல்லுமா. காசி, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான். ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எங்கள் கூட தங்கிட்டு போயேன். இல்லை, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எங்கள் கூட வந்து தங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்க, நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். காசி, கொஞ்ச நாளாவது எங்கள் கூட வந்து தங்கு. தனியாக இருக்கிறத விட எங்கள் கூட இருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த வனத்தை விட்டு போனதே இல்லை. இப்போ இந்த இடத்த விட்டு போகிறத நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் கிடைச்ச எல்லா சந்தோஷத்தையும் இங்கேயே விட்டு போகிற மாதிரியே இருக்குது. அப்பா, அம்மா, வளரி எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்களான்னு நான் போய் பார்க்குறேன். நீ வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வாயேன். இல்லை, கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்த இடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. இந்த ஆண்டு வரணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். வித்யா, நீங்கள் போங்க, நான் ஆண்டவர் சமாதி கிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரி.
வலத்து காலில் பந்திட்டிருந்தது. முட்டு தொட்டு முழுப்பு தொட்டு கைகூப்பி தொழுது பூமி தொட்டு வன்னிச்சு கைகுத்தி பதிஞ்சவர்ண நிவர்ண கைகூப்பி தொழுது நிவர்ண வலத்து கால் தொட்டு வன்னிச்சு வலதுபுறம் திரும்பி வலத்தேதில் ஓதிரம் போலாமா?